பரமேஸ்வர தியானம். பிரமாணஸ்ய பிரமேயஸ்ய பிரமாதுஷ்ச ய ஈஸ்வரः அப்பிரமேயம் ஸ்வப்பிரகாசம் தம் தியாயேத் பரமேஸ்வரம். பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் இம்மூன்றுக்கும் எவர் ஈசனோ எவர் அப்பிரமேயனோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். நிராகாரோபி சாகாரோ நிர்குணோபி குணான்விதः நிஷ்கிரியோபி கிரியாவான் யஸ்தம் தியாயேத் பரமேஸ்வரம். எவர் நிராகாரமாய் இருந்தும் சாகாரமாய் இருக்கிறாரோ, எவர் நிர்குணமாய் இருந்தும் சகுணமாய் இருக்கிறாரோ, எவர் நிஷ்கிரியானாய் இருந்தும் கிரியைகளை செய்கிறாரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். அவ்யக்தஞ்ச ஸ்வபாவஞ்ச காலம் ஜீவமனும் ததா யசசர்ஜ ஜகத்சாக்ஷி தம் தியாயேத் பரமேஸ்வரம். அவ்யக்தம், ஸ்வபாவம், காலம், ஜீவன், அணு இவைகளை எந்த ஜகத் சாட்சியான தேவன் படைத்தாரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். சப்தம் ஸ்பர்ஷஞ்ச ரூபஞ்ச ரசம் கந்தம் ததைவ ச யசசர்ஜ ஜகந்நாதः தம் தியாயேத் பரமேஸ்வரம். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் இவைகளை படைத்த ஜகந்நாதன் யாரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். கம் வாயுமக்னிம் சலிலம் பிருத்வீமோஷதிஸ்ததா யசசர்ஜ ஜகத்கர்த்தா தம் தியாயேத் பரமேஸ்வரம். ஆகாசம், காற்று, தீ, நீர், நிலம், பயிர் இவைகளை படைத்த ஜகத்கர்த்தா எவரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். சமுத்திரஞ்ச ததாரண்யம் பர்வதஞ்ச மகாநதீம் யசசர்ஜ ஜகத்வ்யாபி தம் தியாயேத் பரமேஸ்வரம். கடல், மலை, நதி, காடு இவைகளை படைத்த ஜகத்வியாபி எவரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். நானாமிருகான் பக்ஷிகணான் மானவான் விவிதானபி யசசர்ஜ ஜகத்ரூபி தம் தியாயேத் பரமேஸ்வரம். பலவிதமான பசு பக்ஷிகளையும் பலவிதமான மனிதர்களை படைத்த ஜகத்ரூபி எவரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். யோ வர்ஷத் தம்புதைர் லோகம் ஜனயன்னம் யவச யோ ரக்ஷதி ஜகத் சர்வம் தம் தியாயேத் பரமேஸ்வரம். எவரால் மழை பொழிந்து மக்களுக்கு அன்னம் உண்டாகிறதோ, எவர் மக்களை ரட்சிக்கின்றாரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். சூர்யா சந்திரமசௌ கிருத்வா தமோஹரதி மண்டலே உத்தாபயதி யோ லோகம் தம் தியாயேத் பரமேஸ்வரம். சூரிய சந்திரனை படைத்து உலகில் எவர் இருளை நீக்கி மக்களை எழுப்புகின்றாரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். யப்பிதா சர்வலோகானாம் தர்மாதர்ம நியாமகः அவ்யக்தம் வியக்திமாபன்னம் தம் தியாயேத் பரமேஸ்வரம். எவர் மக்கள் யாவருக்கும் பிதாவோ, எவர் இது தர்மம் இது அதர்மம் என்று மக்களுக்கு போதிக்கின்றாரோ, எவர் புலப்படாதவர் ஆயினும் பிரத்யக்ஷமாகிறாரோ அந்த பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். இதி பரமேஸ்வர தியானம் சம்பூர்ணம்.